வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் ஈவி ராமசாமி ஐயா பற்றிய ஒரு விஷயம். தெய்வ நம்பிக்கையில், கடவுள் நம்பிக்கையில் அவர் எந்த அளவுக்கு ஒரு நாகரிகமற்று முரட்டுத்தனமாக கடவுள் ஏற்பாளர்களை, பக்தியாளர்களை மனம் புண்படும்படி நடந்து கொண்டார் என்பதற்கான ஒரு ஆதாரம். அந்த ஆதாரத்தை நான் தம்பனையிலாகவே வச்சுருக்கேன். ஹெட்டிங் அப்படி கொடுத்துருக்கேன்: உடையுங்கள் லட்சக்கணக்கில் விநாயகர் சிலைகளை. இது குறித்து நான் பேசுவதற்கு முன்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதை எங்கிருந்து ஆரம்பிப்பது சரியாக இருக்கும் என்றால், ஈவி ராமசாமி ஐயா சமூகத்தில் இருக்கிற சாதிய அடுக்குகளை உடைத்தறிந்து அந்த சாதிய குறியீடுகளால் மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக, பழங்குடியினராக, பட்டியலின மக்களாக வகைப்படுத்தப்பட்ட மக்களை காப்பதற்காக முன்னாடி வந்தார். அதற்கு அவர் காரணமாக நம்பியது, அவர்கள் அந்த அந்த சாதி குறியிடப்பட்டு அவர்கள் மிகவும் தரம் தாழ்ந்து மரியாதை குறைந்து சமூகத்தில் நடத்தப்படுவதற்காக காரணமாக இருந்தது பிராமணர்கள் என்று உறுதியாக நம்பினார். அவருடைய நம்பிக்கையில் உண்மை இருக்கிறது, மறுக்கவில்லை. ஆனால் இன்னொரு உண்மையும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் இந்த சாதிய கொடுமைகள், ஒரு மனிதன் சாதிய குறியீடுகளால் அவமானப்படுத்தப்படுவது எல்லாம் இவர் குறிப்பிடுகிற அந்த பிராமணர்களிலேயே ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் இதை செய்திருப்பார்கள். ஒட்டுமொத்த பிராமண சமூகமும் இதை செய்திருக்க வாய்ப்பே இல்லை. எப்படி உறுதியாக கூறுகிறேன், அந்த காலங்களில் நான் சமகாலத்தில் வாழ்ந்தவன் அல்ல. ஆனால் ஒரு மனித நாகரிகத்தினுடைய ஒரு வடிவத்தை நான் எப்போதும் கண்டு கொண்டிருக்கிறேன், வரலாறுகள் படிக்கிறேன். அது அத்தனை காட்டுமரண்டித்தனமான பிராமணர்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு எங்கும் குறிப்பிடவில்லை. இவர் குறிப்பிடுகிறார் சாதிய ஒடுக்குமுறைகளையும் சாதிய அவமானங்களையும் தாங்குகிற மக்களை இவர் குறிப்பிடுகிறார். ஆனால் வரலாற்றின் வேறு அதே சமகாலத்தில் வாழ்ந்த வேறு எழுத்தாளர்கள் யாரும் விட்டுவிடுங்கள், தமிழக சமூக மரபில் தமிழகத்தில் இவர் வாழ்ந்ததாக கூறப்படும் காலங்களில் காட்டுமிராண்டித்தனமான பிராமணர்கள் வாழ்ந்தார்களா? அப்படி வாழ்ந்திருந்தால் அதை சம எழுத்தாளர்களும் பதிவு செய்திருப்பார்கள். அன்றைக்கு படித்தவர் என்றால் அவர் ராமசாமி ஐயா மட்டும்தான் என்று இல்லை. ஆனால் அவர் பிராமணர்களால் மட்டுமே இந்த சாதி அடுக்கள் உருவாக்கப்பட்டன, இந்த பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர் மிக கடுமையாகவே பேசி வந்தார். சமூகத்தின் அன்றைய நிலைகளை பத்திரிகைகள் ஓரளவுக்கு பதிவு செய்யும், ஊடகங்கள் விழிப்புணர்வு மன்னிக்கணும், ஊடகங்கள் அதிகமாக வெளிக்கொண்டு வர இயலாத ஒரு காலமாக அது இருந்தது. ஜஸ்டிஸ் கட்சி அது இது கொஞ்சம் ஆரம்பித்து வேறு மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பித்தது யார், அதனுடைய நோக்கம் என்ன உங்களுக்கு தெரியும். அது எப்படி பின்னாடி திராவிடர் கழகமாக இல்லை, தென் மாநில மக்கள் உரிமை கழகமாக அந்த மாதிரி இந்த தென் மாநில மக்களை குறிப்பிட்டது வரும். அது இப்போ அதுக்கு வரலாறு தெரியாமல் பேசுகிறேன்னு சொல்லாதீங்க, அந்த பேர் உடனே ஞாபகத்துக்கு வரதில்லை, எனக்கு சொல்ல மறக்க, அவ்வளோதான். அதுதான் பின்னாடி திமுகவாக மாறிச்சு. தென் மாநில உரிமைகள், மக்கள் உரிமை நலச்சங்கம் அந்த மாதிரி இதுவும் ஆரம்பிச்சு. சரி, அதை விட்டு விடுவோம். பிராமணர்களை தவிர மற்றவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நாம் அதில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு சிலர் நினைத்தார்கள். ஜஸ்டிஸ் கட்சி. நான் கேட்கிறேன் ஒரே ஒரு விஷயம் என்றால், இந்த பிராமணர்கள் மிகப்பெரிய வன்முறையாளர்கள் என்றால் ஆயுதங்களை கொண்டு தாக்குபவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் உணர்வுகளினால், அவர்கள் உணவு பெருக்கால், தன்னுடைய ஆதிக்க சக்தி மனப்பாங்கினால் மற்றவர்களை எப்பொழுதுமே கீழ்த்தரமாக நடத்தினார்கள், அல்லது கொடுஞ்சொல் கூறினார்கள், அல்லது ஒரு இடத்தில் அமைதி நிலவாத அளவுக்கு, பிரச்சனை ஏற்படுற அளவுக்கு நடந்து கொண்டார்கள் என்று வரலாற்று பதிவுகள் அன்றைய சமகாலத்தில் இருந்த மற்ற எழுத்தாளர்கள் பதிவு செய்யவில்லை. ஒரு காலத்தை பதிவு செய்வதில், ஒரு கால சம்பவங்களை பதிவு செய்வதில் எழுத்தாளர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. அந்தந்த காலங்களில் எழுகின்ற ஒரு கலை, பண்பாடு, இலக்கியம், இதுதான் அந்த காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக எழுத்துக்கள் இருந்திருக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இந்து மதத்தை எதிர்க்க வேண்டும், குறிப்பாக பிராமணர்களை எதிர்க்க வேண்டும். அதிலும் இன்னும் வலுவாக அவர் செய்தது கடவுள் ஏற்பாளர்களை மறுக்க வேண்டும். அவர்களை, கடவுளை நம்புகிறவன் காட்டுமிராண்டி. இப்போது நம்ம தேடி பார்த்தோம்னா கடவுளை
கடவுளை நம்புறவன் காட்டுமிராண்டி அப்படின்னு எழுதப்பட்ட பெரியார் சிலைக்கு மேல் எழுதப்பட்ட நிறைய பெரியார் சிலைகளை நான் பார்த்திருக்கிறேன். இப்போ உடனே ரீக்லைட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து போடுங்க அப்படின்னா தாராளமாக. இன்றைக்கி எதுவும் மாற்றாமல் இருந்தாங்கன்னா, நான் சொன்னதுக்கப்புறம் போய் பெரியார் சிலைக்கு பின்னாடி இருக்க மாற்றாமல் இருந்தாங்கன்னா செய்யலாம். கடவுளை நம்புகிறவன் காட்டுமிராண்டி என்று சொல்வதற்கு இவர் யார்? இது முதல் கேள்வி. இரண்டாவதாக 11/5/1953 ஆண்டு விடுதலை பத்திரிகை, அந்த பத்திரிகையோட காப்பியை தான் நான் தம்பனையில் வச்சுருக்கேன். உடையுங்கள் லட்சக்கணக்கிலே அப்படி தலைப்பில் ஒரு பெட்டி செய்தி அளவுக்கு முதல் பக்கத்தில் மேலே அப்படி டாப்பில் போட்டிருக்காங்க. ஒரு பெட்டி செய்தியை விட சற்று பெரிதான அளவுக்கு. எனக்கு அந்த அளவு தான் தெரியாது, மற்றபடி பெட்டி செய்தி அளவுக்கு இல்லை, கொஞ்சம் பெருசு தான். ஆனால் மேலே போட்டிருக்காங்க என்ன, உடையுங்கள் லட்சக்கணக்கிலே. தென் சென்னை மாவட்ட மாநாட்டில், அதாவது அவங்க திராவிட கழக மாநாடு நடந்த நாள் அன்னைக்கு நேற்று பெரியார் அந்த இதில் பேசினார். அவர் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, இது போய் எல்லா கடையிலையும் பிள்ளையார் சிலைகளை வாங்குங்கள், வீட்டுக்கு வீடு பிள்ளையார் சிலை, வீதி பொம்மை, அந்த பொம்மை ஒரு பொம்மை என்று வரிசையாக வைத்துக் கொள்ளுங்கள். வீதிக்கு ஒரு பொம்மை, பக்கத்து வீதிக்கு ஒரு பொம்மை, பிள்ளையார் சிலைகளை பொம்மை என்று குறிப்பிடுகிறார். அது செய்தி எப்படி இருக்கிறது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம். லட்சக்கணக்கிலே உடைத்து தள்ளுங்கள். இப்போது இதைத் தொடர்ந்து கிருஷ்ணன், ராமன் இத்தியாதி படங்கள் உடைக்கப்பட வேண்டும். அந்த எழுத்துக்கள் பழங்கால இதுகள்னால கொஞ்சம் இதாக தெரிஞ்சு நீங்களும் வாசி பார்த்துக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சோட சொல்லலாம். ஸோ கிருஷ்ணன், ராமன் எல்லா படங்களையும் உடையுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது ஒன்றும் புதிய செய்தி இல்லை. தமிழ்நாட்டுக்கு பிள்ளையார் சிலையை பார்த்தா உடைங்கன்னு சொன்னது பெரிய செய்தி இல்லை. பிள்ளையார் சிலையை உடைத்து விட்டால் பகுத்தறிவு வரும் என்று அவர் நினைத்தார் பாருங்க. அதுதான் கொஞ்சம் வினோதமாகவும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் போலவே அவர் செயல்பட்டிருக்கிறார். இன்னொன்று நான் குறிப்பிடுகிறேன். மிகப்பெரிய செல்வந்தர் அவர். ஒரு குறுநில ஒரு ஜமீன்தார் பரம்பரை தான் ஈவே ராமசாமி ஐயாவுடைய பரம்பரை. அவர்கள் ஒன்றும் கஷ்டப்படுவர்கள் அல்ல. ஒரு பணக்கார வீட்டு இளைஞன் அப்பாவிட சொல் பேச்சு கேட்காமல் மூதையார்கள் சொத்து சேர்த்து வைத்த செல்வத்தில் வாழ்பவர்கள் வீட்டில் இது ஒரு விதம் இந்த மாதிரி ஒரு குணங்கள் எழுவது ஒன்றும் ஆச்சரியப்படுத்துகின்றதல்ல. இதை நான் இப்படித்தான் பார்க்கிறேன். அதற்காக மூதையார்கள் சொத்தில் வாழ்கிற எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னு கேட்காதீங்க. எல்லாரும் அப்படி இல்லை, இது எக்ஸப்ஷனல் கேஸ். இப்படித்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இருக்காது. பொறுப்பற்றவர்கள் நான் கடவுளை மறுக்கிறேன், ஜாதியை ஒழிக்கிறேன், நான் தான் ஒழிக்கிறேன் வந்து தப்பில்லை, நான் தான் செஞ்சேன் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு செல்வந்தர் வீட்டின் பொறுப்பற்ற மகனாகத்தான் இவர் இருந்தார். காசி சென்றார். அங்கு இவர் அவமானப்படுத்தப்பட்டது. ஒரு சத்திரத்தில் உணவு கிடையாது, இது பிராமணர்களுக்கு மட்டுமே உணவிடும் இடம் என்று இவரை வெளியே தள்ளுகிறார்கள். பசியில் இவர் வெளியே வரும்பொழுது, பசியினுடைய கொடுமையில் இவர் வெளியே வரும்பொழுது, இப்பொழுது கரண்ட் போயிருக்குது, ஆனாலும் நாம் சற்று வெளியேற்றி விட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் கூட பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக இதை எடுக்கிறேன். ரைட். அதாவது சத்திரத்தில் வெளியேற்றப்படுகிறார். அதன் காரணமாக கோபம் வருகிறான். அவருடைய கோபம் ஒரு இயக்கமாக மாறுகிறது. எல்லாம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். சமகாலத்தில் அப்படி இருந்தவர், அப்படி ஒரு பொறுப்பற்ற மகனாக, ஒரு பெரும் செல்வந்தரின் பொறுப்பற்ற மகனாக வளர்கிறார். முரட்டுத்தனமும் அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய நாகரிகமும் இல்லாமல் ஒரு விநாயகர் சிலைகளை லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் மதிக்கின்ற, மரியாதை செய்கின்ற, தங்களுடைய உயிராக நினைக்கின்ற ஒரு கடவுளின் உருவத்தை லட்சக்கணக்கில் போட்டு உடையுங்கள் என்று சொல்வது எந்த வகையில் பகுத்தறிவு என்று தெரியாது. மீண்டும் அடுத்த இன்னொரு வீடியோ நான் வெளியிடுறேன். அந்த வீடியோவில் இன்னும் விளக்கமாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் பண்ணிக்கிறேன், பவர் கட்டுங்கிறதுனால. ஸோ லட்சக்கணக்கில் விநாயகர் சிலையை உடையுங்கள் என்று விடுதலை பத்திரிகையில் வந்த செய்தியை தான் கூறுகிறேன். இவர் எப்படி பகுத்தறிவாளராக ஏற்றுக்கொள்ளப்படுவார்? தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.